இது ஆரம்பம்தான். நான் சொல்ல போகிற படங்கள் நீங்கள் பார்த்துருக்கலாம், பார்க்காமலும் இருந்திருக்கலாம். ஆனால் இந்த படங்கள் எல்லாம் என்னை சிந்திக்க வச்சுருக்கு, சிரிக்கவும் அழவும் வச்சுருக்கு, சில நேரங்களில் அமைதியாக இருக்கவும் வச்சுருக்கு. இந்த படங்களெல்லாம் வெறுமனே என்னை என்டர்டெயின்மெண்ட் மட்டும் பண்ணாமல் எனக்குள்ள சில மாற்றங்களையும் நிகழ்த்தியிருக்கு. ஸோ திஸ் இஸ் பார்ட் ஆஃப் சம்திங் பர்சனல். ஹோப் யூ ஃபீல் இட் டூ. சிட்டிசன் கேன் 1941. இந்த படம் வேணும்னே பார்க்காம இருந்தேன். நம்ம பார்க்காத படமாங்கிற ஒரு மிதப்பு. ஒரு நாள் இந்த படத்தை பார்க்க நேர்ந்தது. பார்த்ததுக்கப்புறம் என்னையடா நீ இத்தனை நாள் பார்க்காம இருந்தேன்னு அந்த படம் என்னை சப்புன்னு அரைச்ச மாதிரி இருந்தது. ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் ஃபிலிம் பை ஆஸ்கர் வெல்லஸ். இந்த படம் சக்ஸஸ்க்கு பின்னாடி இருக்கிற எம்டினஸை பேசுது. ரோஸ்பட்டுங்கிற ஒரு வார்த்தையை வச்சு ஸ்க்ரீன் பிளேயில் அட்டகாசம் பண்ணியிருப்பாங்க. வெறும் வார்த்தையை வச்சு ஒரு படமா? அதுதான் சிட்டிசன் கேன். த்ரோன் ஆஃப் பிளட் 1957. ஷேக்ஸ்பியரோட மேக்பெத் பிளேவை சாமுராய் வேர்ல்டுக்குள்ளே பொருத்தியிருப்பார் அகிரா குரோசாவா. இந்த படம் பார்த்து அழுதி தள்ளியிருக்கேன். நிறையா ஐகானிக் ஷாட்ஸ் எல்லாம் இருக்குது. அந்த ஃபாக், கடைசியில் அந்த அம்பு விடுற காட்சிகளெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த படம் ரிவெஞ்ச், கில்ட், கிரீட், பிட்ரையல், ஃபேட் இதையெல்லாம் தான் பேசுது. குரோசாவா இஸ் அ ஜீனியஸ். சிட்டி லைட்ஸ் 1931. இது வெறும் படம் இல்லை, இட்ஸ் த சோல் ஆஃப் சாப்ளின் இரான்னு சொல்லலாம். வசனங்களே இல்லாமல் மனிதர்களுடைய உணர்வுகளை நகைச்சுவையிடணும், அதே சமயத்தில் வழியிடணும் சொல்லப்பட்ட ஒரு காதல் கதை தான் இது. இந்த படம் பார்த்து கண் கலங்காமல் இருக்க மாட்டேங்கன்னு நம்புகிறேன். சாப்ளின் இஸ் நாட் அ காமெடியன், இஸ் அ லெஜெண்டரி ஆர்டிஸ்ட். தாழ்வாரம் 1990. மலையாளத்தில் ஒரு பியூர் வெஸ்டர்ன் ரிவெஞ்ச் படம்னா இதுதான். வெஸ்டர்ன் ஜேர்னல்லையே ஒருத்தன் தனியாக ஒரு ஊருக்கு வருவான், வந்து அவனோட எதிரியை போட்டு தள்ளிட்டு போயிட்டே இருப்பான். இந்த படமும் அப்படி தான். ஓப்பனிங் சீனில் மோகன்லால் வீடியை பற்ற வச்சுட்டு ஷாலில் போட்டுட்டு வர என்ட்ரியே மாசாக இருக்கும். ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் ஃபிலிம் இன் மலையாளம் சினிமா. ஒன்ஸ் அப்பான் அ டைம் இன் அமெரிக்கா 1984. இந்த படம் வெறும் கேங்ஸ்டர் படம் மட்டும் இல்லை, காதல், நட்பு, துரோகம், வலின்னு வாழ்க்கையில் நிகழக்கூடிய எல்லா மாற்றங்களும் அதில் சிதைந்து போகும் வாழ்க்கைன்னு கம்மிங் ஆஃப் ஜேர்னலில் எடுத்திருப்பார் செர்ஜி லியோனி. இந்த படத்துடைய பின்னணி இசை இன்னும் என் காதில் ஒழிச்சுக்கிட்டே இருக்குது. பிக் பாக்கெட் 1959. பெர்சான் ஒரு மினிமலிஸ்ட். பிக் பாக்கெட்டில் பெருசாக ட்ராமா கிடையாது, திணிக்கப்பட்ட எமோஷன்ஸ் கிடையாது, மனதை வருடக்கூடிய பின்னணி இசை கிடையாது. ஆனால் ஒரு லோன்லினஸ், ஒரு ஃபியர், ஒரு லவ் இந்த படத்தில் இருக்குது. ஒரு ஸ்ட்ரேஞ்சர் நம்ம கூடவே நடந்து வர மாதிரியான ஒரு படம், ஒரு ஹிடன் ஜெம்முன்னு சொல்லலாம். ஷஷாங்க் ரெடெம்ப்ஷன் 1994. இது வெறும் பிரிசன் பிரேக் படம் மட்டும் கிடையாது. இட்ஸ் அபவுட் ஹோப், இட்ஸ் அபவுட் ரெட். அவர் அந்த கில்ட்டை சுமந்துக்கிட்டே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஹோப்பை கைவிடுறது, இறுதியாக ஆண்டியோட லெட்டரில் ஹோப் இஸ் சச் அ குட் திங்னு புரிஞ்சுக்கிறது. இட்ஸ் நாட் ஜஸ்ட் ஃப்ரீடம், இட்ஸ் ஃபர்கிவ்னஸ். இந்த படம் எப்போல்லாம் பார்க்குறனோ அப்போல்லாம் பெரிய பிரசன்ட் நம்மளுடைய மைண்டுன்னு தோணும். சிட்டி ஆஃப் காட் 2002. ஒரு பையன் ஃபோட்டோகிராஃபர் ஆகணுங்கிறக்காக கேமராவை கையில் எடுக்கிறான். ஆனால் அவனை சுற்றி இருக்கிற சின்ன பசங்கள்லாம் கன்னை கையில் எடுக்கிறாங்க. அங்கே ஒரு செயின் மாதிரி ஒருத்தர் செத்தானா அவன் இடத்துக்கு இன்னொருத்தன் வருவான். ஒரு ஹோட்டலில் ஷூட் அவுட் நடக்கும். அந்த ஷூட் அவுட்டில் யார் இவங்களையெல்லாம் கொன்னதுன்னு இவங்கெல்லாம் கேட்டுட்டு இருப்பாங்க. அப்போது ஒரு ட்விஸ்ட் இருக்கும். பயங்கர ராவான ஒரு படம். சைலன்ஸ் ஆஃப் லவ்ஸ் 1991. டூ மான்ஸ்டர்ஸ், ஒருத்தன் உள்ள இன்னொருத்தன் வெளியே, இவங்களுக்கு நடுவில் மாட்டிக்கிட்டு முடிக்கிற கிளாரிஸ். இந்த படம் வெறும் த்ரில்லர் மட்டும் கிடையாது, சாந்தமாக பேசி உங்கள் மைண்டை ஃபக் பண்ண ஹானிபால் லெக்சரால் மட்டும்தான் முடியும். இட்ஸ் நாட் அபவுட் பிளட், இட்ஸ் அபவுட் சைக்கலாஜிக்கல் டேமேஜ். த மோட்டார் சைக்கிள் டைரிஸ் 2004. இந்த படம் வெறுமனே சைட் சீயிங்ஸ் மட்டும் பயணம் கிடையாதுன்னு சொல்லுது. ஒரு நீண்ட பயணம் போதும் ஒரு சாதாரண ஆளை ரெவல்யூஷனரியாக மாற்ற. சில பயணங்கள் நம்மளை எங்கே கூட்டிகிட்டு போகும்னு தெரியாது, ஆனால் அது கண்டிப்பாக நம்மளை வேற ஒரு ஆளாக மாற்றும். அண்ட் இது வெறும் பேர் மட்டும் இல்லை, இந்த பேர் எப்படி ஒரு சிம்பிளாக மாறிச்சுன்னு இந்த படம் சொல்லுது. ஃபார் மீ இஸ் அ ஹீரோ. இது கொஞ்சம் தான், இன்னும் எனக்கு பிடிச்ச நிறையா படங்கள் இருக்குது. அதை வர வீடியோவில் ஒவ்வொன்றா சொல்கிறேன். உங்களுக்கு பிடிச்ச படம் எதுங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் பீயிங் ஹியர். See you in the next one.